லைஃப்பில் எவ்வளோ தான் செருப்படி வாங்கினாலும் கடைசி வரைக்கும் புத்தியே வராதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நான். ரீசன்ட் டேஸாகவே எனக்கு என்னன்னே தெரியல, சிவன் மேலே அவ்வளோ ஒரு ஈடுபாடு வந்துருச்சுங்க. ஏன்னா நான் பயங்கரமான ஒரு முருகர் பக்தை. ஆனால் அதை விட்டுட்டு என்னடா சிவன் நம்மளை அழைச்சிட்டே இருக்காரே அப்படின்னு பார்த்தா, கரெக்டாக சிவராத்திரி அன்னைக்கே இவ்வளோதான் மனுஷங்க, நீ எவ்வளோதான் அன்பு காமிச்சாலும் என்ன தான் அக்கறையாக பார்த்துக்கிட்டாலும் உன்னை கடைசியில் செருப்பால் தான் அடிப்பாங்க, அதுவும் பிஞ்சு செருப்பால் தான் அடிப்பாங்கன்ட்டு ஒரு அருமையான பாடத்தை எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு சிவன். அது வந்து 2 மாதத்தில் இவ்வளோ சூப்பரான ஒரு பாடத்தை கற்றுத் தருவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்னடா பூஜை பண்ணிட்டு இந்த கதையெல்லாம் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு எடுத்த விளாக் தான். அன்றைக்கி வீட்லேயே சாமிக்கு பிரசாதெல்லாம் படிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கும் போயிருந்தேங்க. நான் ஏது சொல்கிறேன்னா, அன்றைக்கி வந்து எனக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங் டேன்னு சொல்லுவாங்கள்ல, அட குருட்டு முண்டமே, இப்போவாது நீ கண்ணை திறந்து பாரு, உன் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நீ நம்புறது எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாம் மாயை, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோவிலுக்கும் போய் சாமிக்கிட்ட மீனராசியில் பிறந்தது ஏன் தப்பா இல்லை படைச்சது ஓன் தப்பா, இனியாவது எனக்கு நல்ல புத்தி கொடுன்னு சொல்லி வேண்டிட்டும் வந்துட்டேன்.